இன்னைக்கு நாம பார்க்க போற படம் தி பீ கீப்பர். இந்த படத்தோட ஆரம்பத்துல ஆடம் கிளே அப்படிங்கிற ஒருத்தரை காட்டுறாங்க. அவரு ஒரு அமைதியான பண்ணை வீட்டுல தேனீக்களை வளர்த்துக்கிட்டு வராரு. அந்த பண்ணை வீடு எலோயிஸ் அப்படிங்கிற ஒரு வயசான பாட்டியோடது. அவங்க ஆடம ஒரு மகன் மாதிரி பாத்துக்கிறாங்க. ஆடம் அங்க இருக்கிற தேனீ கூட்டங்களை எப்படி பாத்துக்கிறாரோ அதே மாதிரி அந்த பாட்டிக்கும் உதவியா இருக்காரு. ஆடம் யாரு, அவரோட கடந்த காலம் என்னன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த அமைதியான வாழ்க்கைக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய புயல் வரப்போகுதுன்னு அந்த பாட்டிக்கு தெரியல. ஒரு நாள் அந்த பாட்டி தன்னோட லேப்டாப்ல ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு அலர்ட் மெசேஜ் வருது. அவங்க லேப்டாப் ஹேக் ஆயிடுச்சுன்னு நம்ப வைக்கிறாங்க. பயந்து போன அந்த பாட்டி அந்த மெசேஜ்ல இருந்த நம்பருக்கு கால் பண்றாங்க. அது ஒரு பெரிய ஆன்லைன் ஸ்கேம் கும்பலோட கால் சென்டர். அவங்க அந்த பாட்டியை பயன்படுத்தி அவங்களோட பர்சனல் டேட்டாக்களை திருடி அவங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்த $2 மில்லியன் பணத்தை அப்படியே காலி பண்றாங்க. அந்த பணம் அந்த பாட்டியோட பணம் மட்டும் இல்ல, அவங்க நடத்திட்டு வந்த ஒரு பெரிய அறக்கட்டளையோட பணம். தப்பு செஞ்சுட்டோம்னு நினைச்சு அந்த பாட்டி மனசுடைஞ்சு போய் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு ஆடம் கிளே அந்த பாட்டிக்கு ஒரு தேன் பாட்டில் கொடுக்க போறாரு. ஆனா அந்த பாட்டி இறந்து கிடக்கிறத பார்த்தோன்னா அவருக்கு ஒரே ஷாக். பாட்டியோட மரணத்துக்கு காரணமானவங்க யாருன்னு ஆடம் தேட ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு தன்னோட பழைய சீக்ரெட் கனெக்ஷன் மூலமா அந்த ஸ்கேம் சென்டர் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறாரு. யுனைடெட் டேட்டா குரூப் அப்படிங்கிற ஒரு ஆபீஸ். ஆடம் அங்க போகும்போது வெறும் கையோட போகல, 2 கேன் பெட்ரோல் எடுத்துக்கிட்டு போறாரு. அங்க இருக்கிற செக்யூரிட்டிங்க அவரை ஒரு சாதாரண ஆளுன்னு நினைச்சு தடுக்கிறாங்க. ஆனா ஆடம் அவங்க 2 பேரையும் ஒரே செகண்ட்ல அடிச்சு போட்டுடுறாரு. அந்த கால் சென்டருக்கு போய் நீங்க இனிமேல் வயசானவங்க கிட்ட திருட மாட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும் அங்க இருக்கிற எல்லாருமே சிரிக்கிறாங்க. சிரிச்சு முடிச்சதும் மொத்த ஆபீஸையும் பெட்ரோலை ஊத்தி கொளுத்தி விடுறாரு ஆடம். அந்த கும்பலுக்கு தெரியல அவனுங்க தூண்டி விட்டுருக்கிறது சாதாரண ஆளு. இந்த சம்பவம் அந்த ஸ்கேம் கும்பலோட தலைவன் டெரெக் கவனத்துக்கு போகுது. அவன் ஒரு பெரிய அரசியல் செல்வாக்கு உள்ளவன். அவன் தன்னோட ஆளுங்களை விட்டு ஆடாம கொல்ல சொல்றான். ஆனா ஆடாமோட ஹிஸ்டரிய தோண்ட தான் ஷாக்கிங்கான நியூஸ் வெளியில வருது. ஆடம் ஒரு பீ கீப்பர். இது அரசாங்கமே அதிகாரப்பூர்வமா அறிவிக்காத ஒரு ரகசியமான கில்லர் சொசைட்டி. சமூகத்துல நீதி செத்து போகும்போது சட்டத்தால எதையுமே செய்ய முடியாதப்ப இந்த பீ கீப்பர்ஸ் வந்து சிஸ்டத்தை சரி பண்ணுவாங்க. இவங்களுக்குன்னு எந்த ரூல்ஸும் கிடையாது. FBI இப்ப ஆடாம கைது பண்ண பாக்குறாங்க. அந்த பாட்டியோட பொண்ணு வெரோனா ஒரு FBI ஏஜென்ட். அவளுக்கு ஒரு பக்கம் தன்னோட அம்மாவை கொன்னவங்களை பிடிக்கணும், இன்னொரு பக்கம் சட்டத்தை கையில எடுத்த ஆடாம கைது பண்ணணும். இந்த இடத்துல வர சென்டிமெண்ட் சீன்ஸ் அண்ட் ஆக்ஷன் சீன்ஸ் படத்தோட தன்மையை ரொம்ப சீரியஸா மாத்தும். ஆடம் ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சு அந்த ஸ்கேம் கும்பலோட ஆணி வேற தேடி போறாரு. இந்த திருட்டு கும்பலோட பணம் எல்லாம் அமெரிக்காவோட மிக உயர்ந்த இடத்துல இருக்கிற ஒருத்தரோட எலெக்ஷன் ஃபண்டுக்காக தான் போகுதுன்னு தெரிய வருது. முன்னாள் CIA டைரக்டரே அந்த ஸ்கேம் கும்பலுக்கு பாதுகாப்பா நிக்கிறாரு. ஒரு பெரிய கடற்கரை மாளிகையில ஒரு பெரிய பார்ட்டி நடக்குது. அங்க நூற்றுக்கணக்கான கமாண்டர்ஸ், பிரைவேட் ஆர்மி எல்லாரும் இருக்காங்க. ஆடம் அங்க நுழையும் போது ஒரு தேனி மாதிரி யாரும் எதிர்பார்க்காத இடத்துல இருந்து வந்து அட்டாக் பண்றாரு. ஒவ்வொரு ஃபைட்டும் ராவா, அதே சமயம் இன்ட்ரெஸ்டிங்கா. துப்பாக்கி கத்தின்னு எதை வச்சுமே ஆடமை நிறுத்த முடியல. கடைசியில அந்த டெரக்கை பிடிச்சிட்டு சொல்றாரு, நீ தேனீ கூட்ட கலைச்சிட்ட, அதனால தேனீக்கள் உன்னை தேடி வந்துருச்சு. கடைசியில ஆடம்னால அந்த பாட்டிக்கு நீதி கிடைச்சிச்சா இல்லையாங்கிறத மிரட்டலா முடிச்சிருப்பாங்க. இந்த படம் வெறும் ஆக்ஷன் படம் மட்டும் இல்லை, இன்னைக்கு நடக்கிற ஆன்லைன் ஸ்கேம் பத்தின ஒரு விழிப்புணர்வுனே சொல்லலாம். ஒரு 70 வயசு பாட்டிக்காக நாடையே திரும்பி பார்க்க வைக்கிறாரு பீ கீப்பர். உங்களுக்கு பீ கீப்பர் படம் பிடிச்சிருந்ததான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.